ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னா எங்கள் அக்கா வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். ஆந்திராவுக்கு பார்டர், அதாவது தமிழ்நாடு பார்டர், அங்கே தான் வந்திருக்கோம். இங்கே பாருங்கள், எங்கள் அக்கா வீட்டுக்கு நிறைய குரங்குங்க வந்து விசிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க டெய்லியும். இதோ மரத்து மேலே ஒருத்தர் இருக்கான், அங்கே விளையாடிட்டு இருக்காங்க பாருங்கள். ஆமாம், நிறைய குரங்குங்க. அங்கே ஒருத்தர் உட்காந்துட்டு இருக்காரு. கடிச்சிரும், பக்கத்தில் போகக்கூடாது. ஆமாம், எவ்வளோ குரங்கு பார்த்தீங்களா? இங்கே பாருங்க, க்ளோஸ் அப்பில் ஒரு ஐயோடி, குரங்கு எங்களுக்கு இந்நேரம் பிடிச்சிருக்கோம். ஃபோன் பிடுங்குறதுக்கு வந்துருச்சு. ஐயோ சாமி. சரி வாங்க, நான் முன்னாடி இருக்கிறத போய் காட்டுறேன். ஐயோ, இந்நேரம் எங்களுக்கு குரங்கு வந்து பிடிச்சிருக்கோம். எங்கள் பாப்பா பயந்து ஓடி வந்துட்டா. 2 பேருமே ஓடி வந்துட்டோம். இதெல்லாம் காட்டுறேன். பார்த்தீங்களா எவ்வளோ செடி இருக்குன்னு? ஸ்லிப்பர் போட்டலையா பாப்பா? போ, செப்பல் போட்டு போ. இங்கே பாருங்க, இது வந்து நார்த்தங்காய். நார்த்தங்காவா சாத்துக்குடியா? சாத்துக்குடியா? இது வந்து சாத்துக்குடி. வேப்ப மரம், மருதாணி செடி, அப்புறம் இந்த நந்தியாவட்ட பூச்செடி, மருதாணி, கொய்யா மரம், நிறைய செம்பருத்தி தான் இருக்குது. ஒத்த செம்பருத்தி, அடுக்கு செம்பருத்தி, நெல்லிக்காய் மரம். இங்கே வந்து லெமன் ட்ரீ. லெமன் ஒன்று பழுத்துட்ருக்கு, தெரியுதா? இதோ நிறைய லெமன் இருக்குது. இதோ அங்கே பார்த்தங்க, அங்கே இருக்கு, உள்ள பாரு, தெரியுதா? அதுதான். நானே என் பாப்பாவும் தான் பேசிகிட்டு இருக்கோம். அவள் தான் கேட்டுட்ருக்கா எங்கே இருக்குது அப்படின்னு. பாருங்க, லெமன். இது வந்து சீத்தாப்பழ மரம். இது ராமர் சீத்தாப்பழம். உள்ளுக்குள்ள அந்த ஒரு பிங்க் கலரில் இருக்கும்ல, அந்த சீத்தாப்பழம். இந்த சீத்தாப்பழம் சாப்பிட்டா குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சீத்தாப்பழ மரம் தான் அது. இது அரளிப்பூ செடி. அவ்வளோதான். அந்த சைடு பார்த்திங்கன்னா அப்படியே ஃபுல்லாக வந்து முருங்கை மரமாக இருக்கும். அப்படியே லைனாக நட்டு வச்சுருக்காங்க முருங்கை மரம். இதோ இங்கே ஒரு மரம், இங்கே ஒரு மரம், அங்கே ஒரு மரம், அங்கே ஒரு மரம், இப்படி லைனாக முன்னாடி ஒரு மரம். எல்லாம் நிஜாம் புயல் வந்தங்காட்டி எல்லாம் வெட்டிட்டாங்காட்டி தான் இந்த மாதிரி இருக்குது. வேண்டாம் தங்கம், அது இருந்துட்டு போகுது. இது வந்து மைசூர் மல்லி செடி. எவ்வளோ கூடாரமாக வளர்ந்துருக்கு பாருங்க. இதோ மைசூர் மல்லி. இது ரொம்ப ரொம்ப வாசனையாக இருக்கும். அதே சமயம் நிறைய பாம்பு இருக்குன்னு சொல்லுவாங்க. சரி வாங்க, ரொம்ப வெயிலாக இருக்குது, நம்ம உள்ளே போகலாம். பாம்புகள் இருக்குமா? நிறைய முருங்கை மரங்களை தான் வச்சுருக்காங்க, நிறையா. இங்கே கொய்யா மரம். இங்கே பாருங்க, இங்கே மணி பிளான்ட் எப்படி வளர்ந்து கிடக்குதுன்னு. இதில் இந்த நடுவுக்கும் அப்படியே முருங்கை மரம் தான் நட்டுருக்காங்க.
அந்த சைடு பின்னாடி பார்த்தீங்கன்னா மாங்காய் மரம் தென்னை மரம்லாம் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா குரங்குங்களாம் இருக்குது. ரொம்ப பயமாக இருக்குது அங்கே போகிறதுக்கே. ஐயோ இங்கே பாருங்க, இங்கே கொந்துட்டுருக்கான் பாருங்க. பார்த்தீங்களா பயமாக இருக்குது. சஜீவா உள்ள போலவா. அங்கே பாருங்க எப்படி மாங்காய், அந்த அந்த பக்கெட் ஃபுல்லாக மாங்காய் தான். அங்கே பாருங்க எல்லாம் குரங்குங்க தான் தள்ளி விட்டுருச்சுங்க மரத்துலேருந்து. வாங்க ஒடிடலாம், குரங்கு நம்மளை பார்க்குது. குழந்தை உள்ள போ, வா உள்ள போ. ஏய் போ போ போ, ஏ போ. இங்கே பாருங்க, போ போ. போ போ போப்பா. மரத்தில் இருக்கிற மாங்காயும் விட மாட்டேங்குது, இந்த கொட்டி வச்சிருக்கிற மாங்காயும் விட மாட்டேங்குது. ரொம்ப பயமா இருக்கு, வந்துருமோ பாருங்க. அங்கே எவ்வளோ குட்டடமாக வந்துட்டு இருக்கிறாங்க பாருங்க. பாருங்க இங்கேயும் மாங்காய் மரத்தை. குழந்தை வந்துரு. ஒரே சேட்டை. இருக்கிற மாங்காய் எல்லாத்தையும் பறித்து கீழே போட்டுறது. அதுங்க திங்க மாட்டேங்குதுங்க, சும்மா பறித்து கீழே போட்டுருங்க ஒவ்வொரு கடி கடிச்சிட்டு. அந்த சைடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மாங்காய் மரம், தென்னை மரம், லெமன் மரம் 2, அப்புறம் கொய்யா மரம். இந்த சைடும் மாங்காய் மரம், லெமன் மரம், அப்புறம் நார்த்தங்காய் மரம், இதெல்லாமே இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட்டு நாங்கள் திருவள்ளூர், அதாவது இங்கே எங்கள் அக்கா வீட்டிலேருந்து திருவள்ளூர் போகிற ரூட்டை உங்களுக்கு காட்டுறேன். நாங்கள் எந்த வழியாக வருவோம் அப்படின்னு. நாங்கள் ஒரு ஷார்ட்கட்டில் தான் வருவோம், வண்டியில் தான். அந்த வழியை நான் உங்களுக்கு காட்டுறேன். ரொம்ப க்ரீனிஷாக இருக்கும். ஸோ அதை காட்டுறேன் உங்களுக்கு. பாய்.